பொதுவா நம்மளுக்கு வந்து இந்த மீம் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, 2 மீம் காயின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து கிளிக் ஆகும். ஸோ நெறைய லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த 2 மட்டும் தான் நமக்கு வந்து மேஜரா கிளிக் ஆகும். ஸோ 1 வந்து ஷிபா இனு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா டோஜி காயின். ஸோ இப்போ எதுக்காக அத சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஐஸ் நெட்வொர்க் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஐஸ் நியூஸ் நெட்வொர்க் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஓன் மீம் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோமேன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது எங்கே பண்ணியிருந்தாங்கன்னா, போலனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வேறு எங்கேயுமே லிஸ்ட் பண்ண கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா புதுசா லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டிங்கில நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஐப் இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஐப் இருக்கும். ஒரு சிலது தான் வந்து காணாம போயிரும். ஸோ அப்படி இந்த ஸ்னோவ லிஸ்ட் பண்ணும்போது ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த ஐஸ் நியூஸ் இருக்குது இல்லையா? அந்த ஒரு நெட்வொர்க்கை மைன் பண்ணுறதுக்காக வந்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிறபோது கண்டிப்பா நெறைய பேர் வந்து இதில வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கலாம். ஸோ அதனால ஸ்டார்ட்டிங்கில நெறையவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பம்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா எல்லாமே ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி பை செல் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஆயிடுச்சு. ஸோ இவங்க எப்படி இவங்களுடைய ஓன் மீம் காயின்னு சொல்லிட்டு ஸ்னோவா லிஸ்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஏர்டெல் நெட்வொர்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது த கிங் ஆஃப் மீம்ஸ். ஸோ எல்லா டோக்கனுக்கும் நாங்க வந்து கிங்கா இருக்கிற மாதிரி லயன் டோக்கன் அப்படி சொல்லிட்டு நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்குன்னு தனியா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதாவது இந்த லயன் டோக்கன நம்ம எடுத்துக்கிறதுக்காக எதுவுமே தனியா நம்ம வந்து பண்ண தேவையில்ல. ஸோ கீழ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லயன் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாக் செயின்ஸ்ல வந்து ரன் ஆகும். ஒண்ணு எத்திரியம் மெயின்நெட், இன்னொன்னு இவங்களுடைய எத்தன் மெயின்நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அத விட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 54,000 ஜெம்ஸ் இருக்கு. ஸோ ஜெம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்மளுக்கு வந்து குடுக்கக்கூடிய ரிவார்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து 401 ஜெம் இருக்கு. ஓகேவா? 401 ஜெம்முக்கு அந்த லயன் டோக்கன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலன்ட்டா 401 லயன் டோக்கன் வந்து எனக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 54,000 லயன் டோக்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 54,000 லயன் டோக்கன் ஜெம்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலன்ட்டா நாங்க வந்து 54,000 லயன் டோக்கன் வந்து நாங்க குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அக்யூரேட்டா ஒரு ஜெம்முக்கு ஏத்தனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.003 அப்படிங்கிறது தான் ஒரு ஜெம்மோட வேல்யூ. ஸோ ஏத்தனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? நாம இல்ல. இவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணுவாங்க. மந்த்லி வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா யூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா, இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து மேக்ஸிமம் 2 புரோக்கரேஜ்ல வந்து லிஸ்ட் பண்ண போறோம். எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் பண்ண போறோம். அப்படி லிஸ்ட் பண்ணும்போது அதிகபட்சமா $5 நம்ம இந்தியன் ரூபீஸ் படி ரூ. 400 போகறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா, ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். மறக்காம போயிட்டு அத பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நீங்க கரெக்ட்டா ரெஃபரல் லிங்க் வந்து போட்டீங்க அப்படின்னா கோட வந்து போட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கமிஷனும் கிடைக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் போனஸும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெறையவே இருக்கு. அண்ட் இந்த மைனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி மைனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 12 ஹவர்ஸுக்கும் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ கிளைம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஜெம்ஸா வந்து போயிட்டு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஏத்தா அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லயன் டோக்கனும் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால வந்து இது மிகப்பெரிய ஒரு சான்ஸு. ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏத்த நெட்வொர்க் வந்து AppleSwap.ai அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்வைர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டை அப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்தாலே தெரியும். இத வந்து பார்த்தீங்கன்னா, டை அப் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனாலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கூட ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வாப் அப்படிங்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ கிரிப்டோல ஸ்வாப் அப்படிங்கிறத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா சொல்லலாம். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து மேக்ஸிமம் அது தேவைப்படாது. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிரிப்டோ கரன்சி டூ அதருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்வாப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க நார்மலா கேட்கலாம். அதுக்கு நம்ம செல் பண்ணிட்டு நமக்கு இருக்கக்கூடியத கிரிப்டோ கரன்சிய வச்சு செல் பண்ணிட்டு, மறுபடியும் பை பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாரி நீங்க கேட்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது, கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். இந்த ஸ்வாப்ப கம்பேர் பண்ணும்போது, அந்த ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நம்மகிட்ட மேக்ஸிமம் கிரிப்டோ கரன்சில இருந்துச்சுன்னா, டக்குனு இன்னொரு கிரிப்டோ கரன்சில நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாரி வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து செல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் போயிட்டு இன்னொரு கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம் இல்லையா? ஸோ அதில வந்து நம்ம பை பண்ணணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்மகிட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அது வந்து பூம் ஆக போகுது. இல்ல நான் வந்து அதில ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க டக்குன்னு ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த வகையில இந்த AppleSwap.ai அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அக்வைர் பண்ணியிருக்கோம். இனிமே இதுவும் எங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறமா ஓன் ஏபி நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்மக்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஓன் ஏபி நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாச்சும் கிரிப்டோ கரன்சியில் நம்ம வந்து பிஎன்பிலோ இல்லைனா எத்திரியமிலோ இந்த மாதிரி எதுலையாச்சும் நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியில் பணத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸோ அங்கேருந்து அதிலிருந்து இதுக்கு நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ சீக்கிரமாக ஏர்டெல் நெட்வொர்க் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து அதில் மைன் தான் வந்து பண்ண போகிறோம். வேறு எதுவும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக தெரிய போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா பூமரா இல்லை அப்படின்னா உண்மையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 2 to 3 மந்த்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா லிஸ்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து இது உண்மையாக தான் இருக்கும். அண்டு $5 அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. பட் இது வந்து உண்மையாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஸோ நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா ஸோ என்னோடய ரெஃபரல் லிங்கை கொடுக்குறேன். மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள்.